Hi friends, PGTRBல நம்ம லாஸ்ட் வீடியோ வில்லியம் ஹாஸ்லிட்டோட கண்டினியூட்டி தான் இப்பவும் பார்க்குறோம். பேரா 1 and 2 நம்ம லாஸ்ட்டே பார்த்துட்டோம். கூல்ரிட்ஜை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் எங்கே பார்த்தாரு அப்படிங்கிறத பற்றி. சரிங்களா, பேரா 1 and 2 பார்த்தோம். இப்போ 3 வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, in January 1798 Hazlitt walked 10 miles to hear கூல்ரிட்ஜ் ப்ரீச். அவர் கூல்ரிட்ஜோட அந்த ப்ரீச்சை கேட்கறதுக்கு 10 மைல் தொலைவில் அவர் நடந்தே போனாராம். இதை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இட் வாஸ் எ ரிவீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹாஸ்லிட். கூல்ரிட்ஜ் வாய்ஸ் ஹேட் அண்ட் எத்திரியல் குவாலிட்டி. அவருடைய அந்த வாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் 10 மைல் தொலைவில் நடந்து போனதுக்கு வந்து அவர் பேசின அந்த பேச்சை கேட்டோடனே அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது சொல்றாரு. ஸ்போக் எஃபர்ட்லெஸ்லி ஆஃப் பீஸ் அண்ட் வார் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அவர் எதை பற்றிலாம் பேசினாரு அப்படின்னா, அவர் ஒரு பொயட் இல்லையா, அதனால அவர் எல்லாத்த பற்றியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பேசியிருப்பார் அவர். ஆக்சுவலாக பீஸு, வாரு, கிறிஸ்டியானிட்டி பற்றி எல்லாம், ஸ்பிரிட் எல்லாம் கூடமே நான் பேசியிருப்பாரு. சரிங்களா. இன் ஹிஸ் ஸ்பீச் ஹி அச்சீவ்டு எ யூனிக் சிந்தசிஸ் ஆஃப் பிலாசபி அண்ட் பொயட்ரி. அவரோட அச்சீவ்டு என்ன இருக்கு அப்படின்னா, பிலாசபிலையும் பொயட்ரிலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்லிட் சேஸ் when I got there the organ was playing the 100th psalm. அதாவது அந்த என்ன சொல்றது, பைபிள்ல 100th ஒரு சாம் இருக்கும், அதை வந்து இதனோட என்ன பண்றாருன்னா கம்பேர் பண்றாரு. அண்ட் when it was done Mr. Coolidge rose and gave out his text and he went up into the mountain to pray himself alone. அவருடைய அந்த mountain to pray himself alone, அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, அவர் மட்டும் தனித்து தெரிஞ்சாரு அந்த இதுல அப்படின்னு சொல்லுவார். As he gave out this text, his voice rose like a stream of rich distilled perfumes, and when he came to the two lost words which he pronounced Lord, deep and distant, it seemed to me, who was then young, as if the sounds had echoed from the bottom of the human heart. அவர் பேசும்போது அந்த எக்கோ, அந்த வார்த்தை கூட எப்படி இருந்துச்சா அப்படின்னா ஹியூமன் ஹார்ட் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆஸ் இஃப் தட் பிரேயர் மைட் ஹாவ் ஃப்ளோட்டட் இன் solemn silence through the universe. The preacher then launched into his subject like an eagle dallying with the wind. The sermon was upon peace and war, upon church and state, not their alliance but their separation. சரிங்களா. அவர் வந்து பீஸு, வாரு எல்லாம் பற்றியுமே என்ன பண்ணியிருப்பாருன்னா பேசியிருப்பாரு. On the spirit of the world and the spirit of Christianity, not as the same but as opposed to one another. He talked of those who had inscribed the cross of Christ on banners dripping with human gold. A week later, Coolidge came to visit Hazlitt's father, a dissenting minister. அவர் வந்து இப்போ ப்ரீச்சர் ஆனப்புறம் அங்கே அவரோட அந்த டிசென்டிங் மினிஸ்டர் யாருன்னா ஹாஸ்லிட்டோட ஃபாதர் இல்லையா, அதனால அவரை பார்க்க வராரு. ஹாஸ்லிட் listened silently to him for a long time. அவர் என்ன பண்றாரு, சைலண்டா ரொம்ப நேரமா நின்று கவனிச்சிட்டு இருக்காரு. Hazlitt noted his broad and high forehead, the purple hue, the senses mouth, the round chin, small nose. அவரோட ஃபேஸ், அவரோட என்ன சொல்றது, அவரோட ஃபோர்ஹெட், ஃபேஸ், ரவுண்ட் சின்னு, நோஸ், மூக்கு எல்லாமே என்ன சொல்றது, அவர் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு அவரை. பேரா 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா, the contrast between Coolidge and Hazlitt's father sticking. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரை பிடிக்காது கூல்ரிட்ஜை. பட் ஆனால் அவங்க அப்பாவே இவர் பேசுறத கேட்டு ஒரு பொயட்டுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறத பற்றி வியப்பா பார்ப்பாரு. சரிங்களா. Hazlitt's father had suffered disappointed because he had been educated for a religious life. அவரோட ரிலீஜியஸ் லைஃப்பை பார்த்து அவரும் பேசுறாரு. Hazlitt's father was spending his life reading voluminous book on the religion that containing abstract after pointless discussion religion facts. அந்த ரிலீஜியஸ் பத்தின அந்த ஃபேக்டை அவர் பேசினதை பார்க்குறாரு. His father life was a dream of eternity, death, resurrection, the day of judgment. His father considered a poet a worthless person, but Coolidge gave him an agreeable surprise by his eloquence. அவங்க அப்பா நினைக்கிறாரு பொயட் வந்து அவர் வந்து கொஞ்சம் worthless பர்சனாக தான் இருப்பாங்கன்னு, பட் ஆனால் அவர் ரொம்ப எலக்வன்ஸ் அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவங்க அப்பாவுக்கு அப்படின்னு. Coolidge
spoke freely on a variety of subjects, though the conversation centered mainly around various writers. நிறைய other authors பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. para 6. The next day when Coleridge departed, gave Hazlitt his addresses in Somersetshire, invite him to visit him a few weeks' time. Hazlitt thought this as very valuable gift. Hazlitt accompanied Coleridge for 6 miles, talked almost continuously about various authors and the philosophers. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 6 மைல் தொலைவு வரைக்கும் இவங்க 2 பேரும் பேசிட்டு தான் போறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா மற்ற ஆத்தர்ஸ் பத்தியும் philosophers பத்தியும் பேசுறாங்க. He talked about Mary Wollstonecraft, feminist writers, wife of William Godwin. அப்புறம் Mackintosh wrote a book on the defense of the French position, also famous as an Indian judge. எல்லார பத்தியுமே அவர் பேசிட்டு போவாங்க. அவங்க போகும்போது அங்க யாரை பார்ப்பாங்க அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை பார்க்க போவாங்க. பட் ஆனா அவரை பார்க்க முடியாது. Then he started his journey with a courageous heart and joyous mind. During a night's hot at an inn, he read Paul and Virginia, on the basic of which Coleridge had once commented on the grossness of French manners. Hazlitt recollected a conversation with Wordsworth. அப்போ வேர்ட்ஸ்வர்த்தை பத்தின கான்வர்சேஷனும் வருது. After a while, Hazlitt went to visit Coleridge in the spring. Coleridge received his affectionately. The country around Netherstowey is beautiful, green and hilly. Coleridge took him over to Wordsworth residence. They spent a night and reading through some of his manuscripts poem. அதாவது கூல்ரிட்ஜ் அப்போ என்ன பண்ணுவாருன்னா வேர்ட்ஸ்வர்த்தை பார்க்க போவாங்க. ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் கூட என்ன பண்ணுவார், அவரோட ரீடிங் பற்றியும் கொஞ்சம் அவங்களோட அந்த நைட்டு டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. Then Hazlitt reflected about the nature of one's imagination in youth and in maturity. அவங்களோட பொயட்ஸ்லயும் ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாமே இவரு சொல்லுவார். யாருன்னா Hazlitt. In youth, one's mind is more occupied by utopia dreams. In maturity, memories of the past occupy the mind. The next day passed in a long country ramble on the earthly nature of Wordsworth. During the discussion, Coleridge recited some poems and made comments on Wordsworth's imagination. Wordsworthோட imagination பத்தியும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. The next day he recited his Peter Bell அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த் எழுதின ஒரு poem, சரிங்களா? Which made Hazlitt reflect that both the poets used recitation concealed some weakness in their poetry. It is evident when the poems were reading by others. Coleridge recitation was more dramatic, more animated and varied. Coleridge எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. Wordsworth recitation was more lyrical, more sustained and balanced. Hazlitt's 3-week at Netherstowey passed in such recitation and delightful chats. During a jaunt down and Bristol Channel, he was accompanied by Coleridge and a silent admiring friend of his, John Chester. அப்போ அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது கூட அந்த டிராவலிங்ல ஜான் செஸ்டர் அப்படிங்கிறவர் வருவாரு. யார் அவரு அப்படின்னீங்கன்னா கூல்ரிட்ஜோட ஃப்ரெண்டு, சரிங்களா? ஜான் செஸ்டர் நினைச்சுப்பார், இவன் யார் சின்ன பையன் கூட நம்ம கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ட்லியாவும் பிஹேவ் பண்ணுவார். யார்கிட்டன்னா ஹாஸ்லிட் கிட்ட. John Chester hardly spoke a word during the journey. When the conversation word around a philosophy, Hazlitt's idea pleased Coleridge and surprised Chester. அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு இவனை சின்ன பையன் நினைச்சு இவனை பத்தி நம்ம தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு. They separated at Bristol. Hazlitt to return home and Coleridge to travel Germany. Hazlitt saw no more of him for a couple of years. Later on, Hazlitt came to know of Robert Sathe and Charles Lamb, who became his friend. சரிங்களா? இது வரைக்கும் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ஹாஸ்லிட் எழுதின மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட் அப்படின்ட்டு கூல்ரிட்ஜ் பற்றி அவர் என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஆல்ரெடி இது நம்ம ஒரு 3 வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இதில் அலூஷன்ஸ் தனியாக இருக்குது. அலூஷன்ஸ்னால் அவர் யூஸ் பண்ண
சில வேர்ட்ஸ்லாம் எதுலேருந்து எடுத்திருப்பாரு அப்படிங்கிறத பற்றி அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.